நான் டாஸ்க் பண்றேன் எல்லாமே பிரேக் ஆயிருச்சுடா நீங்க ஒரு ரெண்டு ஸ்டெப் தான் அந்த ஃபீலிங் ஒரு வார்த்தையை சொல்லும் போதுதான் கேம் ஆடுறேன் நீ நினைக்கிறியா கேம் ஒரு லவ் கேம் தானா அதுக்கு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான 3வது ப்ரோமோ வந்துருச்சுங்க. ஃபர்ஸ்ட் ப்ரோமோலயும் பார்வதியை முக்கியத்துவம் தந்து காமிச்சாங்க. செகண்ட் ப்ரோமோலயும் பார்வதிக்கு முக்கியத்துவம் தந்து தான் காமிச்சாங்க. இப்போ தேர்ட் ப்ரோமோலயும் பார்வதி பேசினதை தான் காமிச்சிருக்காங்க. ஆக்சுவலா தேர்ட் ப்ரோமோல வந்து முடிஞ்சு போன விஷயத்தை காமிச்சிருக்காங்க. இந்த விஷயம்லாம் காலையிலேயே முடிஞ்சு போயிருச்சு. காலையில விட்ட 2 ப்ரோமோவாவது நடக்க போற விஷயத்தை காமிச்சிருந்தாங்க. டாஸ்க் நடந்தது பாத்தீங்களா, நடக்க போற விஷயத்தை காமிச்சிருந்தாங்க. ஆனா இந்த ப்ரோமோலாம் வந்து எப்பயோ முடிஞ்சு போன விஷயம். காலையில உட்காந்து விக்ரமும் பார்வதியும் நிறைய பேசினாங்க. திவ்யாவை பத்தி பேசினாங்க, கமருதீனை பத்தி பேசினாங்க. அதுதான் ப்ரோமோ கட்டா விட்டுருக்காங்க. சரி, இந்த ப்ரோமோல என்னெல்லாம் காமிச்சாங்கன்றத பத்தி டீட்டெயிலா நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போடுங்க. ரெக்வஸ்டா தான் இந்த விஷயத்தை கேட்கிறேன். நீங்க லைக் போட்டீங்கன்னா இந்த வீடியோ பூஸ்ட் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ தயவு செஞ்சு லைக் போடாம பார்க்குறவங்க ஒரு லைக்கை போட்டு கண்டினியூ பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ கண்டென்ட்டுக்குள்ள வந்துடலாம். பார்வதி என்ன சொல்றாங்கன்னா, விக்ரம் கிட்ட வந்து ஒரு மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அதாவது நான் டாஸ்க் பண்றேன், எல்லாமே பண்றேன், பட் ஆனா இந்த இடத்துல பிரேக் ஆயிடுச்சுடா அப்படின்ற மாதிரி அவங்களோட நெஞ்ச தொட்டு காமிக்கிறாங்க. அதாவது எனக்கு வந்து இப்போ ஒரு ஹார்ட் பிரேக் ஏற்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரிலாம் ஃபீலிங்கா பேசிட்டு இருக்காங்க. இதை மட்டும் என்னால் கடந்து போகவே முடியல அப்படின்ற மாதிரி கமருதீனை மனசுல வச்சு இந்த இடத்துல பேசிட்டு இருக்காங்க. பட் எனக்கு இங்க நிறைய கேள்வி இருக்கு. பார்வதி சப்போர்ட்டர்ஸை பார்த்தே கேட்கிறேன். பார்வதி வந்து நான் கமருதீனை லவ் பண்றேன், நாங்கள் 2 பேர் லவ் பண்றோம்னு சொன்னதே கிடையாது. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. ஃப்ரெண்ட்ஷிப்க்கு மேல லவ் அப்படின்னு லவ்ன்றதை சொல்ல மாட்டாங்க. லவ் பண்றீங்களான்னு எங்கேயோ கேள்வி வரும்போது லவ்னு சொல்ல மாட்டாங்க. லவ்வுக்கு மேல ஃப்ரெண்ட்ஷிப்க்கு மேலன்னு ஏதோ சொல்லியிருப்பாங்களே தவிர லவ்னே சொல்ல மாட்டாங்க. அது ஏன்? நீங்க எந்த காலத்தையுமே லவ்வே பண்ணல, அப்புறம் என்னத்த ஹார்ட் பிரேக்லாம் நடக்கிறதுக்கு? 2 பேர் பயங்கரமா உயிருக்குயிரா காதலிக்கிறாங்க. அவங்களுக்கு ஹார்ட் பிரேக் வந்தா பரவாயில்ல, நீங்க அப்பெல்லாம் பண்ணல. நீங்க 2 பேர் சேர்ந்து சுத்திட்டு இருந்தீங்க. மற்றபடி ஹார்ட் பிரேக் நடக்கிற அளவுக்குலாம் ஒண்ணுமே கிடையாது. இவ்வளோலாம் இதுக்கு ஃபீல் பண்ணவே தேவையில்லை. ஸோ கமருதீன் அந்த பக்கம் வந்து கமருதீன் கிட்ட ஒரு பழக்கம் இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணு கூட நல்லா சுத்திட்டு இருப்பாங்க. அரோரா கூட நல்லா சுத்திட்டு இருப்பான், பார்வதி கூட நல்லா சுத்திட்டு இருப்பான். ஆனா அவங்க கொஞ்சம் ஒரு மாதிரி பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள எந்த எக்ஸ்ட்ரீம்க்குனாலும் போய் அட்டாக் பண்ணுவான். எனக்கு தெரிஞ்சு திவ்யா அதுக்கப்புறம் வந்து ஆதிரை சொன்னது உண்மைதான் போல. இவன் விஷயத்துல கொஞ்சம் கோளாறு பார்ட்டியாக தான் தெரியுறான். இவன் வந்து ரிலேஷன்ஷிப், இவனுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டுருங்க, இவங்க 2 பேரை விட்டுருங்க. பொதுவாகவே இவன் வந்து கொஞ்சம் எல்லார்கிட்டையும் பிரச்சனை வலிக்கிறவன் போல. ஏன்னா ஆதிரை ஏற்கனவே சொன்னாங்களா, இவன் கிட்டே கேர்ஃபுல்லாருன்னு அரோரா கிட்ட சொன்னாங்களா, அதை அவன் ப்ரூவ் பண்ணி காட்டுறான் பாருங்க. அரோரா கிட்ட ரிலேஷன்ஷிப்பை விட்டு ரிலேஷன்ஷிப்பே வேணான்னு விலகி போனோன்னு சண்டை வலிக்கிறான். அதுக்கு முன்னாடியே அரோரா அந்த தப்பை பண்ணாங்கன்னா தப்பை பண்ணும் போதே கேட்கலாம், இவனை விட்டு விலகி போகும்போது தான் கேட்குறான். இப்போ பார்வதி வேணாம்ப்பா சாமி, நீ கேம் விளையாடு, நான் கேம் விளையாடுறேன்றாங்கன்னா, கேமில் அவங்களே பிரச்சனை வடிச்சா கூட கண்டுக்காம போயிடலாம்ல. ஆனா இவன் அவங்க பிரச்சனை பண்ணலனால இவனே நுழைஞ்சி அவங்கள எக்ஸ்ட்ரீமுக்கு போய் திட்டலான்ற மாதிரிலாம் யோசிக்கிறான். டாஸ்க்ல இவன் பண்ணதெல்லாம் தேவையில்லாம பண்ணதான் என்ன கேட்டா. ஸோ இந்த இடத்துல இவங்க எல்லாத்தையும் விக்ரம் கிட்ட புலம்பிட்டு இருக்காங்க. இப்போ விக்ரம்க்கு பேசுறதுக்கு ஆள் இல்லைங்க. ஏன்னா கனி அக்கா ஒரு பாலம் மாதிரி இருந்தாங்க. விக்ரம், கனி, அதுக்கப்புறம் சபரி கொஞ்சம் பேசிக்கலாம் செய்வாங்க. விக்ரம் அவரோட ஐடியாவை நிறையா சொல்லுவார், கனி அவங்க ஐடியாவை நிறையா சொல்லுவாங்க. இப்போ விக்ரம்க்கு ஒரு கை உடஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. அதனால தான் வேற வழியே இல்லாமல் பார்வதி கிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்காரு. இவர் என்னைக்காவது பார்வதி கிட்ட உட்காந்து பேசி பார்த்துருக்கீங்களா? இப்போ வேற வழி இல்லை, அதனால பார்வதி கிட்ட பேசிட்டு இருக்காரு. பார்வதி அந்த ஃபீலிங் எல்லாம் சொல்லும் போது இவர் ஒன்று சொல்றாரு, அவன் கொஞ்ச நேரம் கூட, அதாவது 2 ஸ்டெப்பு தான் யோசிக்கிறான், ரொம்பவே அந்த ஃபீலிங்குள்ளேயே அவன் இருக்க மாட்டான், கொஞ்ச நேரம் யோசிக்கிறான், அதை விட்டே அவன் வெளியே வந்துடுறான்ற மாதிரிலாம் சிலதை சொல்றாரு. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவன் நடுவில் ஒரு வார்த்தை சொல்றான்டா, உன் கூட சேர்றதுனால என்னோட ஓட்டு அஃபெக்ட் ஆகுதோன்னு எனக்கு தோணுது, அதனால இதெல்லாம் வேணான்ற மாதிரி சொல்றான். அப்போ வந்து அவன் அந்த லவ் கிவன்லாம் இல்லடா, இதை வச்சா என்ன ஆகும் அப்படின்றத பத்தி யோசிக்கிறான். ஏன்னா ஒரு லவ் ரொமான்டிக் கேம் ஆடுறது அதுக்கு தான் யூஸ் பண்றானே தவிர அவன் சின்சியரா இல்லைன்ற மாதிரிலாம் பார்வதி சொல்லிட்டு இருக்காங்க. இது ஸ்டார்டிங்ல இருந்தே தெரிஞ்சது தான். பார்வதியை நான் என்ன சொல்றேன்னா, பார்வதியுமே சின்சியரா இல்லைன்னு தான் நான் சொல்றேன். பார்வதி அவன் தான் உலகம்லாம் இல்லவே இல்லை. அவனை பிடிச்சிருக்கு பார்வதிக்கு, பர்சனலாக கொஞ்சம் இங்கே பழகும் போது பிடிச்சிருக்கு, அவ்வளோதான். பார்வதியுமே வந்து பயங்கரமாக அவனை லவ் பண்ணுறாங்க, அவன் இல்லாமல் இருக்க முடியாதுன்ற நிலைமைக்கெல்லாம் போனாங்கன்னு நான் ஏற்றுக்க மாட்டேன். சும்மா இங்கே இருக்கும் போது அட்ராக்ஷன் வரவங்க இவங்கெல்லாம் வெளியே போனால் 2 வாரம் கூட இந்த லவ் கிவெல்லாம் தாங்காது, உடஞ்சி போயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். சாமர்த்தியமாக சொல்ல போனால் வந்து கொஞ்சம் பழகிற வரைக்கும் பழகிட்டு இங்கேயே இவங்க பிரேக்கப்கான வேலை பண்ண மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஏன்னா பாருங்க, யோசிச்சு பாருங்க, 50 நாள் சண்டை போடலையாம். அதாவது 25வது நாளில் பழக ஆரம்பிச்சாங்க. 75 நாள் 80 நாள் வரைக்கும் சண்டையே வரல. ஆனால் இப்போ சண்டை வருதான், 2 பேர் பிரிஞ்சுக்க போகிறாங்களாம், பிரிஞ்சு தனித்தனியாக விளையாட போகிறாங்களாம்.
ஸோ நல்லா பழகிக்கிட்டாங்க. இவங்களுக்கு தேவை சும்மா போர் அடிக்குது சேர்ந்து சுற்றலான்னு சுற்றிட்டு இப்போ இவங்க 2 பேரே சண்டை போட்டு பிரிஞ்ச மாதிரி தான் எனக்கு என்னமோ தோணுது. ஸோ இதை தாண்டி கமருதீன் வந்து இந்த வைலன்ஸ்லாம் நம்ம ஏற்றுக்க முடியாது. எல்லாரையும் அடிக்கிறதுக்கு ஓங்கிறது என்ன பழக்கம்? நீ பேசுப்பா. இப்போ பார்வதி கிட்ட பேசி கமருதீனால ஜெயிக்கவே முடியாதுங்க. பார்வதியை அவன் ஒரு பாயிண்ட் வச்சா இவங்க 4 பாயிண்ட் வைப்பாங்க. அவன் திணறி போயிடுவான். அதனால அடிக்க அடிக்க ஓங்கிட்டு இருக்கான். அதை நம்ம சப்போர்ட் பண்ண முடியாது. இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்க. திரும்பி வேற ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க.